நடுவில் சோஷியல் மீடியாவில் ஒரு மீம் ஒன்று பார்த்துருந்தேன். தீபாவளி அப்படின்னாலே பெரிய ஹீரோஸோட படம்லாம் ரிலீஸ் ஆகும், அதெல்லாம் ஒரு காலகட்டம்ப்பா அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அது ஒரு காலகட்டம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் பெரிய ஹீரோ படம் தான் முக்கியமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. நல்ல என்டர்டெயின் பண்ணுறேன், நல்ல கருத்து இருக்க எந்த படமாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அதில் யார் ஹீரோன்னு நடித்தாலும் நான் அந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்க போகிறேன். அப்படிப்பட்ட ஹீரோஸோடைய படம் தான் இந்த தீபாவளிக்கு வருது. அண்டு இந்த ஹீரோஸ் நடிக்கிற அந்த 3 படங்களுமே வந்து எனக்கு ட்ரெய்லராக பார்க்கும்போதும் சரி, சாங்ஸாக கேட்கும் போதும் சரி, இந்த படத்தை தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணிடுச்சு. அப்படி தான் இந்த தீபாவளிக்கு வர 3 படத்தையும் நான் பார்க்குறேன். அதில் ஃபஸ்ட் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, பைசன். துருவோடைய நடிப்பில் இந்த திரைப்படம் ரெடியாக இருக்குது. துருவ பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆதித்யா வர்மாவுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 years கேப்புக்கு அப்புறமா இந்த பைசன் அப்படின்ற திரைப்படம் அவருக்கு ரிலீஸ் ஆகுது. அதுவும் தீபாவளிக்கு ட்ரீட்டாக இந்த திரைப்படம் டைரெக்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது தாண்டி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அவர்கள் டைரெக்டாக பண்ணியிருக்காரு. மாரி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அதுக்கு மேலே என்ன பாலிடிக்ஸ் இருக்குது, மக்கள்கிட்ட என்ன கருத்துக்களை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். அண்ட் அவருடைய ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரெகுலர் பேட்டர்னில் ஒன்று இல்லாமல் அவருடைய பார்வையாகவே ரொம்ப புதுசாக ஒன்று இருக்கும். அது ஆடியன்ஸாக எனக்கு தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது ஒரு ஹை ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். படம்னா இப்படி இருக்கணும், எமோஷன்னா இப்படி இருக்கணும். அதுவும் அவருடைய படங்களில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கண்டிப்பாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷனுக்குள்ளே போவார். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க அந்த இன்டென்ஸ் கண்டிப்பாக வேறு எந்த படத்துலையும் அப்படி ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எஃபெக்ட் அதில் கொடுத்துருவார். கூடுதலாக அவருடைய செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் அப்படின்றது அந்த கிராமத்து சாங்கில் ஒரு உயிர் இருக்கும்ல, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த மீட்டருக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. அது வந்து ஒரு சந்தோஷத்தோடைய வெளிப்பாடாக, ஒரு சோகத்தோட வெளிப்பாடாக, மனசுக்குள்ளேருந்து ஒரு மேஜிக் ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே கேமராவில் கேப்சர் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது ஒரு பெரிய டாஸ்க். அந்த டாஸ்க்கை தொடர்ந்து 4 பிளாக் பஸ்டராக கொடுத்துட்ருக்காரு. 5வது பிளாக் பஸ்டராக மாரிக்கு இந்த படம் அமையுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு அவருடைய படங்களுடைய போஸ்டர்ஸாக இருக்கட்டும், சாங் ஆகட்டும், இந்த படத்தில் நிவாஸ் கே பிரசன்னாவுடைய மியூசிக் மிரட்டிட்டார். அதுவும் மனுஷன் ஸ்டேஜில் பாட்டு பாடுறாரு. எப்படி அந்த சாங்கை கேட்கும்போது நமக்கு இம்பேக்ட் இருக்குமோ, அவர் ஸ்டேஜில் பாட்டு பாடும்போது அப்படி ஒரு எஃபர்ட் வெடித்து தள்ளுறாரு. வேறு லெவல் எனர்ஜி. தொடர்ந்து ஒரு அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டராக இருக்கார். ஆஃப்டர் பைசன் எல்லாருமே அவரை கொண்டாடுவாங்க, அவரை நிறைய பெரிய ஹீரோஸோடைய படங்களில் புக் பண்ணுவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கும் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் 2 மிக முக்கியமான ஹீரோயின்ஸ், ஒருத்தங்க ரஜிஷா விஜயன், இன்னொருத்தங்க வந்து அனுபமா. 2 பேரும் இந்த ட்ரெய்லராக பார்க்கும்போது ரொம்ப ப்ராமிசிங்காக, கண்டிப்பாக இந்த கதையில் ஏதோ ஒரு மேஜிக்கை பண்ண போகிறாங்கன்ற ஒரு இம்பேக்டை கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருக்கும் மேலே பசுபதி அவர்கள் இருக்கார். அவருடைய ஆக்டிங்கை பற்றி நம்ம பேசவே வேணாம். அவர் எந்த கேரக்டர் பண்ணாலும் அந்த கேரக்டராக இருப்பார். அதை நீங்கள் விருமாண்டின்ற படம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அவர் எப்படி எப்படிலாம் கொண்டாடணும்னு நினைக்கிறோமோ அப்படி இப்படிலாம் கொண்டாடலாம். அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. ரீசெண்டாக எனக்கு அவர் எங்கே பார்த்துருந்தேன் அப்படின்னு தான் சார்பேட்டாலாம் நான் பயங்கரமாக ரசிச்சிருந்தேன். மீண்டும் இந்த படத்துலையும் அப்படி ஒரு ஜோனுக்குள்ளே அவருடைய கேரக்டர் இருக்குன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கபடி இது வரைக்கும் மேட்டில் பார்த்துருப்பீங்க, ரியல் கிரவுண்ட்லலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரியல் கிரவுண்டில் ரொம்ப லைவாக இருந்துச்சு. அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு துருவோடைய அந்த எஃபர்ட் அப்படின்றது நீங்கள் போஸ்டர்ஸ்லையும் ட்ரெய்லர்லையும் பார்க்கும்போது நம்ம கண் கூட தெரியுது. துருவோட அப்பா விக்ரம் சார் வந்து அவருடைய உடம்பு வந்து பெருசாக்குவார், சின்னதாக்குவார் நம்ம பார்த்துருக்கோம். அதே ரத்தம் தானே அவரும் அதை பண்ணுவார் இல்லைன்ற மாதிரி அவரும் அப்படி பெஸ்ட்டான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் போர்ஷன் வருது. அந்த ஸ்கூலில் அந்த பையனுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவன் என்ன வெயிட்டில் இருப்பான், அவன் என்ன லுக்கில் இருப்பான், அப்படி இருக்கார். அந்த ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகும்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் அது வந்து அந்த டிஃப்ரென்ஸ் அவனை மேன்லியாக காட்டும். அந்த டிஃப்ரென்ஸை, அந்த எஃபர்ட்டை அவர் கொடுத்துருந்தார். அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அவுட்புட்டு. இந்த படத்துக்கே வந்து துருவுக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப்டர் இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறமா எல்லாருக்குமே தோணுது. அண்ட் அவரோட ஆக்டிங்க்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். கண்டிப்பாக இந்த படத்தில் துரு வேற ஒரு மேஜிக் பண்ணியிருப்பார். ஏன்னா 2 வருஷத்துக்கு மேலே உயிரை கொடுத்து அந்த கேரக்டராகவே ஒரு வாழ்ந்துருக்காருன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு போகிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அடுத்து கட் பண்ணிங்கன்னா டூட் பிரதீப் ரங்கநாதன். அவர் டிஃப்ரெண்ட்டாக கிரேசியாக ஒரு ஸ்டாராக ஒருத்தர் அவங்களுடைய ஃபஸ்ட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல.
அப்படி ஒரு ஸ்டார் ஹீரோ, ஸ்டார் டைரக்டர், ஒரு சில பேருக்கு தாங்க அந்த ஸ்டார் அப்படின்ற ஒரு பொசிஷன் ஆடியன்ஸ் சைட்லேருந்து வரும். அது சாதாரணமாக நடந்துறாரு. அப்படி ஒரு ஹீரோவை தான் நான் பிரதீப் சாரை பார்க்குறேன். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படம் கோமாளியாகட்டும், அதில் ஒரு சில விமர்சனங்கள் இருந்தது. அதுலேருந்து பிரேக் பண்ணி லவ் டுடே ஒன்று பண்ணுறாரு. அந்த படமும் 100 crore டேரக்டராக பண்ணுறாரு. இந்த படம் டேரக்டர் கம் ஆக்டராக பண்ணுறாரு 100 crore. அடுத்து வெறும் ஆக்டராக பண்ணுறாரு ட்ராகன்னு, அதுவும் 100 crore. அடுத்து இப்போ இந்த படம் டூட் பண்ண போகிறாரு. படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன், எப்போ இந்த படம் வரப்போகுது, இதில் எப்படிப்பட்ட ஒரு லவ்வை சொல்ல போகிறாங்க. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறமா என்ன தோணுச்சுன்னா, ஹிருதயம் படத்தில் ஒன்று ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஒரு பையனும் பொண்ணும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பிரிவாங்க. அவங்க ஒரு மெச்சூரிட்டியான ஒரு லைஃப்பை வாழ ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய லைஃப் கோல்ஸை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. அங்கே அந்த பையன் ஒரு பொண்ணை பார்ப்பான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. அவன் லவ் பண்ண ஒரு எக்ஸ் லவ்வருடைய வாழ்க்கை கல்யாணத்தில் வரப்பொழுது, அப்போ அந்த கல்யாணத்தில் அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் அப்படின்றது தான் அந்த ஹிருதயம் படத்தோடைய கதையாக இருக்கும். அதை இதில் கொஞ்சம் மாற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்து ஹீரோயினுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுது. அதில் வந்து ஹீரோவுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுதுல, அந்த மாதிரி ஹீரோயினுக்கு இதில் முன்னாடியே கல்யாணம் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணத்தில் என்ன ஒரு பிரச்சனை ஆகுது, அந்த கதை எப்படி முடியுதுன்றதான் இந்த டூட் படத்துடைய கதையாக இருக்கும்னு எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு புரிதல் இருந்தது. இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக சாய் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு ஒர்க்கு. சாயை பொறுத்த வரைக்கும் நடுவில் ஒரு மீம் பார்த்துருந்தேன். இந்த பல்ட்டின்னு ஒரு படம் வந்தது. அதுதான் சாய் அபியங்கர் மியூசிக் பண்ணி ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன படம். பட் அவர் ஃபஸ்ட்டு சைன் பண்ண படம்னா டூட் தான். நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க, என்ன சாய் அபியங்கர் வந்து இப்படி போட்டிருக்காரு, ஃபஸ்ட்டு படம் தானே பல்ட்டி அது வந்து சின்ன ஹீரோ அப்படின்றதுனால சாய் அபியங்கர் அதை தவிர்க்கிறாரான். அதாவது வரலாறு தெரிஞ்சுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு மீமை போட்டு ஒருத்தரை காலி பண்ணணும், அவர் மேலே ஒரு நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு சாயில் வந்து போடணும், அந்த பையன் நல்ல மியூசிக் பண்ணுறான், எப்படி சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய ரீச்சுக்கு போகிறாரு, அவர் அப்படிலாம் ரீச்சில் வரக்கூடாதுன்னு ஒரு டார்கெட் பண்ணி ஒன்று பண்ணக்கூடாதுல்ல, அது ரொம்ப தப்பாக இருக்குல்ல, அது பண்ணாதீங்கன்றது தான் என்னோட ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். சாய் ஒரு சின்ன விஷயந்தான், இந்த மாதிரி எல்லாரும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் எப்படி உங்களுடைய மியூசிக்கில் மேஜிக் காமிச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அப்படி காமிச்சிக்கிட்டே இருங்க, மேலே 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 வளர்ந்து போயிட்டே தான் இருப்பீங்களா, டவுட்டே இல்லை. பிரதீப் சாருக்கும் அவருடைய இப்போ வரைக்கும் தொடர்ந்து அவர் மேலே வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஏதாவது ஒரு கேள்விகள் மூலியமாகவோ அவரை ஹர்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து அவருடைய படங்கள் மூலியமாக அவருடைய வெற்றியை வந்து அடுத்துன்னு மேலே போயிட்டே இருக்காரு. அதே ஃபேஸில் தான் சாயம் இருப்பார்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், கண்டிப்பாக அதை நடத்துவாருன்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் நான் இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டூடில் மமிதாவுடைய ஆக்டிங் சொல்லவே வேணாம், பயங்கர க்யூட்டாக இருக்குங்க. அவங்க ஒரு சில பேர் எது பண்ணாலும் க்யூட்டாக இருக்கும், அப்படி மமிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எது பண்ணாலும் க்யூட்டாக இருக்குது. அவங்க அந்த ஃப்ரேமில் வர எல்லா போர்ஷனும் அவங்களுக்கு கொடுக்குற எஃபர்ட்டு, டெடிக்கேஷன். ஏன்னா இந்த ப்ரொமோஷனில் கூட பார்க்குறேன், இந்த டூடில் ஒரு கட்டில் ஆடி இருப்பாங்க, அதில் சிங்கிள் டேக்கில் இங்கே ஸ்டேஜில் ஆடுறாங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாராலையும் அதை பண்ணிட முடியாது. அப்படி ஒரு படத்தில் வெறும் ஹீரோயினாக மட்டும் இல்லாமல் படத்தோட ப்ரொமோஷன் வரைக்கும் ஃபுல் எஃபர்ட் கொடுத்து பண்ணுறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கட் பண்ணிங்கன்னா டீசலை பொறுத்த வரைக்கும் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்தார், தீபாவளிக்கு உங்கள் படம் வரத்துக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு. எனக்கு அந்த கேள்வி அவர் கேட்டதே எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. யோசிச்சு பாருங்கள், தொடர்ந்து அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட்டாக கொடுத்துட்ருக்காரு. கடைசியாக அவருடைய ஹிட்டு லப்பருக்கு வந்து, அதுக்கு முன்னாடி ஒரு பார்க்கிங் ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காரு. இப்போ டீசலும் அந்த சாங்கு பச்சை குத்திக்கின்னு அந்த சாங் வந்து பயங்கர ஹிட்டு, ஏகப்பட்ட மில்லியன் கணக்கான வியூஸ் அந்த சாங்கை யூஸ் பண்ணி ரீல் போட்டவங்களுக்கெல்லாம் போயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படம் வருது அப்படின்னும் போது அது செலிப்ரேட் பண்ணாமல் அண்ட் தொடர்ந்து அடுத்தடுத்து ஹிட்டு கொடுத்துருக்க ஒரு ஹீரோ ஹரிஷ் கல்யாண் இருக்காரு, அவரை போய் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்றது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவர் ஸ்டேஜில் சொல்லும் போதும் ரொம்ப அவர் மாசான ஒரு ஆள், அவரை இப்படி ஒன்று சொல்லி ஹர்ட் பண்ணுறாங்களே போது கஷ்டமாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் துருவா இருக்கட்டும், பிரதீப்பாக இருக்கட்டும் அண்டு ஹரிஷ் கல்யாண் ஆகட்டும், 3 பேருமே இந்த தீபாவளிக்கு ரொம்ப ப்ராமிசிங்கான டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸை கொண்டு வராங்க. அண்டு டீசலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மீனவர்கள் சமுதாயத்தில் இருந்து ஒரு பையன் எப்படி மேலே வரான், அவனுடைய வாழ்க்கை என்னவா இருக்குது, அண்ட் டீசல்ன்றது என்ன ப்ளே பண்ணுது. ஏன்னா கோல்டை விட ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு ப்ராடக்டாக பார்க்கப்பட்டுட்டு இருந்தது. இப்போ வந்து அதுக்கு மாற்றாக வந்து பேட்டரிஸ்லாம் வந்ததுனால கொஞ்சம் அதோடைய வீழ்ச்சியும் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருக்கோம். பட் என்ன இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்க எக்கனாமி என்ன, அது எப்படி சராசரி மனுஷனுடைய வாழ்க்கையை பாதிக்குதுன்றத ரொம்ப டீட்டெயில்டாக அதை கமர்ஷியல் மீட்டரில் ஹேண்டில் பண்ண ஒரு படமாக தான் இந்த டீசல் அமைஞ்சிருக்குன்றத சொல்கிறாங்க. ட்ரெய்லராக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்டு ஒரு சில படங்கள்லாம் ரூட்டடாக இருக்கும். எக்ஸாம்பிள் பைசனை பார்க்கும்போது அது அந்த ஊரோட ரூட்டடான ஒரு படம் அப்படின்னு ஒன்றா இருக்குல்ல, அதே மாதிரி
கடற்கரை ஓரமாக இருக்க மக்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு ரூட்டடாக ஒரு கதை பண்ணியிருக்காங்க. அது கமர்ஷியலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இந்த படம் அமைச்சிருந்தது. அத்துல்யா அந்த படத்தோட ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஹரிஷ் கல்யாண் அண்ட் அத்துல்யாவுடைய பேரை பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த படமும் ரொம்ப கமர்ஷியல் அண்ட் ப்ராமிசிங்கான ஒரு கண்டென்ட்டோட வருதுன்னு ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த 3 ஹீரோஸுக்குள்ளே இருக்க ஒற்றுமை என்ன பார்க்குறோன்னா, அவங்க 3 பேருமே ஏதாவது ஒரு படத்தில் அச்சீவ் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்டு சும்மா யாருமே வந்து இதை நம்மளால் பண்ண முடியுன்ற இடத்துல அவங்க இல்லை. அண்டு 3 படங்கள் மேலேயும் ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. 3 படமும் கமர்ஷியல் ஸ்பேஸையும் டிக் பண்ணுது, கண்டென்ட்டையும் டிக் பண்ணுது. நீங்கள் கேட்பீங்க டூடு எப்படி கண்டென்ட்டை டிக் பண்ணணும், யோசிச்சு பாருங்கள். பைசனை பொறுத்த வரைக்கும் ஒரு கபடி வீரர், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அங்கே என்ன மெசேஜ் சொல்ல போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். டூடை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருக்கோம்னா, அந்த பொண்ணை ஒதுக்கி வச்சிடணும், அந்த பொண்ணை அடிக்கணும், அந்த பொண்ணை திட்டணும், அப்படி தான் பார்த்துருக்கோம். டூடை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அந்த பொண்ணை வந்து ஏன் உன்னோட ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்குற, அப்படி பார்க்காத. அவன் நீ லவ் பண்ண ஒரு பொண்ணு. லவ் பொறுத்த வரைக்கும் என்ன, லவ்வோடைய உச்சக்கட்டம் என்னன்னா, அந்த எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்டன்ஸ் தான் லவ். அதை இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்ல போகிறாங்க. அந்த பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறா, இருந்தாலும் அது ஹீரோ ஹர்ட் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவன் அவனுடைய லைஃப்பில் எப்படி போகிறான். அதுக்கப்புறம் அவன் வேற ஒரு பொண்ணை பார்க்குறான். அவங்க 2 பேர் வந்து ஒன்றா அவங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மீண்டும் இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கான்வர்சேஷன் எப்படி இருக்க போகுது, அது எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க போகுது அப்படின்ற காட்டக்கூடிய ரொம்ப கரெக்டான கண்டென்ட். அதுவும் ஜென்சி கிட்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற ஒரு ஜோனில் எல்லாரும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற ஒரு கரெக்டான பாயிண்ட்டை சொல்கிற ஒரு படமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. டீசலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த கோல்டு விட பெரிய அளவில் இருக்க ஒன்று க்ரூட் ஆயில் அப்படின்னு அங்கே என்ன மாதிரியான பிஸ்னஸ் நடக்குதுன்னு அவங்களும் ஒரு கண்டென்ட் வச்சுருக்காங்க. இப்படி 3 பேருமே கமர்ஷியலாகவும் டிக் பண்ணுறாங்க, கண்டென்ட்டாகவும் டிக் பண்ணுறாங்க. 3 படங்களும் 100 crore பாக்ஸ் ஆஃபீஸில் இடம் பெறணும் அப்படின்றதான் என்னோட ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த 3 படத்தையும் நான் தேட்டரில் போய் பார்ப்பேன்றதுல டவுட்டே இல்லை. இதுலேயும் ஒரு கேள்வி வரும், 3 படத்தையும் தேட்டரில் பார்ப்பீங்க, எந்த படத்தை முதல்ல பார்ப்பீங்க, எந்த படத்துக்கு டிக்கெட் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குதோ இல்லை எந்த படம் ஃப்ரெஷ்ஷோ ஃபஸ்ட்டு போடுறாங்களோ அந்த படத்தை நான் தேட்டரில் போய் பார்ப்பேன்றதுல டவுட்டே இல்லை. இதுதானே நீங்கள் இந்த தீபாவளிக்கு என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, இந்த 3 படத்தையும் எப்பப்பெல்லாம் பார்க்க போகிறீங்க, இந்த 3 படத்து மேலே உங்களுக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கணும். வேறு ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடாவை வச்சுருங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.